ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம போலீஸ்கார ஆண்டி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இல்லை பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு பொண்ணுக்கு பிடிக்காமலாம் இல்லைங்க, அவன் மேஜர், என் பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்காமலாம் நாங்கள் முடிவு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஏன் 18 வயசு ஆயிடுச்சுன்னா எந்த பெற்றவங்க என் பொண்ணுக்கிட்ட முதல்ல உட்காந்து பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க? அதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் முடிவு. கேட்டால் நாம் பற்ற வைக்கிறது நல்லா தான் இருக்குன்ற நினப்பு வேறு. அரேஞ்ச் மேரேஜும் பாதி நேரத்தில் சொதப்புது, லவ் மேரேஜ் பாதி நேரத்தில் சொதப்புது. அதுக்காக எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. கொஞ்ச நாள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவங்க நல்லவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்கங்கிறேன். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கிறேன்? அவசரத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தப்பாக தான் முடியுங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்குது. சரி விடுங்க, வாழ்க்கையோட வரலாறை பற்றி பேசினா போர் அடிக்கிறோம்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டி ஒரு பக்கம், எந்தாம்மா நீ என்னம்மா சொல்கிறேன்னு போலீஸ்கார ஆண்டியை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கம்மா அப்படின்றாங்க. மாவுலே 2 விதம் இருக்குது, புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணதே நான் தான் சொல்லி இனியா நெத்தி அடியாக சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பையன் வீட்டில் இருக்க எல்லாருமே விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க வெளியே போயிட்டாங்க. என்ன நீ அப்படி பண்ணுற, உங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டியான்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஈஸ்வரி பாட்டி டார்ச்சர் பண்ணீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு போலீஸ்கார ஆண்டி புதுசாக ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் பர்சனல் நம்பர், சொல்லவே வேணும், இனிமேட்டு தூக்கி உள்ளே வச்சிடணும் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காலத்துக்கும் களி திங்கிற மாதிரி ஆகிடும் பாட்டி, ஞாபகம் வச்சுக்கொண்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த நடந்த பிரச்சனையில் எல்லா பழியும் தூக்கி போடுறது யார் மேலே? பாக்கியா மேலே தாங்க. கடைசியில் சரின்னு போட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க செல்வி இதை கேட்குறாங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அச்சோ என்னால் தானக்கா இந்த பிரச்சனையை நான் மன்னிச்சுடுவோக்கான்னு சாரி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.